ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 45-46 வாசி. அதற்குள்ளாக வானம் மேகத்தினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இதுவும் ஒரு பிரயாணம். இப்ப அவங்க எகிப்துக்கு நடந்து போறவங்க புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். புறப்படுறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அறை கட்டி கொண்டு ரெடியா இருக்கணும், சத்தியத்துல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஆனா இப்போ புறப்படுறது இல்ல, இது பிரயாணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓடுறவன் வசனம் சொல்லுது, எலியா தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன்பு ஓடினான்னு இருக்கு. இப்போ உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறார். அது ஆவிக்குரிய ஓட்டமா இருக்கும், ஊழியத்தின் ஓட்டமா இருக்கும். இப்போ உங்களுக்குலாம் ஆவிக்குரிய ஓட்டம், இப்போ எங்களுக்கெல்லாம் ஊழியத்தில் ஒரு ஓட்டம் இருக்கு. நம்ம அத்தனை பேரும் ஓடும்போது வசனம் சொல்லுது, அறையை கட்டி கொண்டு ஓடினான். இன்னைக்கு ஓடுறோம், சத்தியத்துல ஓடுறோமாங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு இஷ்டம் இருக்கு, ஊழியம் பண்றதுக்கு எல்லாருக்கும் இஷ்டம் இருக்கு. ஆனால் சத்தியத்திலிருந்து பண்றதுக்கு இஷ்டம் இருக்குதா? இன்னைக்கு அதுதான் இங்க பிரச்சனையே. நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துடுறாங்க, முடிக்கும் பொழுது சத்தியத்துல இருந்து முடிச்சாங்களான்னு தான் நம்ம பார்க்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, இயேசுகிட்ட போய் ஒரு குரூப் கேட்குது நியாய தீர்ப்புல, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. கர்த்தர் என்ன சொன்னாரு? உங்களை அறியேன், தெரியாதுன்ட்டாரு. இவன் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கான், அந்த மினிஸ்ட்ரியில எத்தனை ஹீலிங் நடந்திருக்குது, ப்ராஃபசிஸ் பேசியிருக்கிறாங்க, அப்புறம் தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறாங்க, பிசாசுகளை விரட்டி இருக்கிறாங்க, டெலிவரன்ஸ் நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இவன் ஊழியத்தை பத்தி இயேசு சொல்லும் போது உன்னை எனக்கு தெரியாதுன்ட்டார். என்ன அர்த்தம்? ஒரே ஒரு விஷயம்தான், இவன் ஓடினா கர்த்தருடைய சித்தத்தின்படி ஓடல, அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றோம், ஆனா சத்தியத்துக்குள்ள இருந்து வாழ்றோமா? அதான் கேள்வி. இன்னைக்கு சத்தியம் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு நிலைத்து இருக்கு? வாழ்ந்தா போதும், ஓடினா போதும், ஓட்டத்தை முடிச்சா போதும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. எப்படியாவது ஊழியத்தை வாழ்ந்து முடிச்சிடணும், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போது, ஒருத்தரோட பேசிட்டு இருக்கும்போது ஷூட்டிங்ல ஒரு காரியத்தை கர்த்தர் ஒரு கான்வர்சேஷன்ல சொன்னார். ஒன்று, வாழ்க்கையை வாழணும், கர்த்தருக்குள்ள வாழ்ந்து முடிக்கணும், அவ்வளவுதான். அவன் வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. ஆனா கர்த்தருக்கு பயந்து எப்படியாவது என்ன செஞ்சிடணும்? வாழ்ந்து முடிச்சிடணும். இப்படி ஒரு கேட்டகரி இருக்கு. எவ்வளவோ பிரச்சனை ஆனாலும் அவங்க சொல்லுவாங்க, என்ன பண்றது, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு வாழ்ந்து முடிக்கணும், என்ன வந்தாலும் சரி அவன் அப்படியே நிற்பான், வாழ்ந்து முடிச்சிருவான். இன்னொரு கூட்டம் இருக்கு, கர்த்தர் சொன்னதுலேயே சந்தோஷமா வாழ்ற ஒரு குரூப் இருக்கு. அவன் வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்வான், கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷமா இருக்குது அப்படின்னு ஒரு குரூப். மூணாவது ஒரு குரூப் இருக்கு, இவன் கிறிஸ்தவனா இருப்பான், கர்த்தருக்குள்ள இருக்கிறன்னு சொல்லுவான், ஆனா கர்த்தருக்குள்ள இருக்க மாட்டான், அவன் சத்தியத்தை விட்டு விலகி ஓடுவான். 3 குரூப் இருக்கு. இப்ப இந்த குரூப்ல நம்ம எதுல இருக்கிறோம் தான் பார்க்கணும். நம்பர் 1 எதுன்னு கேட்டீங்கன்னா, சத்தியத்திலையும் இருப்பான், சந்தோஷமாவும் இருப்பான், சூப்பரா இருக்கும் வாழ்க்கை, அப்படியே ஆண்டவருக்குள்ள நியமிச்சு ஆண்டவர் சொல்றபடி ஓடி. அப்படின்னா இவன் எதுல இருப்பான்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு ஆரம்பத்திலிருந்து கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு அப்படியே செய்வான். ஆண்டவர் வாழ்க்கையில எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்துக்கிட்டே வருவார், சத்தியத்திலேயே ஓடுவான். இவன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பீஸ்ஃபுல்லா இருக்கும், சமாதானமா இருக்கும், அப்படியே நடத்துவார். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், குடும்பம் என்றால் பிரச்சனை இல்லாம இருக்காது, வரும். ஆனா கர்த்தர் அதை மாற்றி அந்த குடும்பத்தையே சத்தியத்துக்குள்ள வச்சிருப்பார், அப்படியே பீஸ்ஃபுல்லா போயிட்டே இருக்கும். இன்னொன்னு இருக்கு, 2வது கேட்டகரி, இதுதான் பெரும்பான்மை. சர்ச்சில் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம், ஆனா கர்த்தருக்கு பயந்து வாழ்க்கை வாழ்வான். அவனுக்கு நிம்மதி இருக்குதோ இல்லையோ, சமாதானம் இருக்குதோ இல்லையோ, ஆனா ஒண்ணு, இதை நம்ம விட்டுட்டு போயிட்டோம்னா கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவோம், பைபிளுக்கு அகைன்ஸ்ட் ஆயிடுவோம். அப்படி செய்யக்கூடாது. இவன் உலகத்துல அவனுக்கு காரியம் இருக்கோ இல்லையோ, கர்த்தருக்காக அப்படி வாழ்ந்துட்டு போவான். இதை கூட கர்த்தர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா, இவன் எனக்காக வைராக்கியம் பாராட்டுறான்னு கூட ஆண்டவர் எடுத்துப்பார். ஆனா இன்னொரு குரூப் இருக்குது, இவன் கிறிஸ்தவனா தான் இருப்பான், ஆனா சத்தியத்துல இருக்க மாட்டான், பைபிள் சொல்றபடி நடக்க மாட்டான். இவனை பொறுத்த வரைக்கும் அவன் இஷ்டப்படி வாழணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், ஆனா கிறிஸ்தவன் தான், சர்ச்சுக்கு வரவன் தான். இப்ப இந்த கேட்டகரி பாருங்க, 3 பரலோகத்து போய் நிக்குது. முதல்ல உள்ளவனை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 2வதுல பார்ப்பாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ உண்மை உள்ளவன் இருந்தபடினாலே அப்படின்னு உள்ள கூப்பிட்டு பாரு.
மூணாவது இருக்கனை பார்த்து சொல்வாரு, அக்கிரம செய்கைக்காரனே அகன்றிருப்போம். உனக்கு சத்தியம் தெரியும், இப்படி பண்ணாதான் போகணும்னு தெரியும். ஆனால் சத்தியத்தை விட்டு விலகி நிற்கிற கூட்டம். ஒருவேளை நீங்கள் விலகி இருக்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். கர்த்தரை விட்டு தூரம் போய் இருக்கிறீங்களா? சபைக்குள்ள என்னென்ன காரியங்கள் நடக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா கையில பைபிள் இருக்குது, சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் செய்யறோம். ஆனா வெளியே போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். சத்தியத்தில் இல்லாத ஒரு குரூப் இருக்கு, கர்த்தருக்கு விரோதமான காரியம், பைபிளுக்கு அகைன்ஸ்ட் எல்லாம் தெரியும். ஆனா அவங்க தங்கள் சுயநீதி, அதுக்கு என்ன பண்ண முடியும்? என் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அதை வாழ்றோம், அதை நான் சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், அதை நம்ம என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அதெல்லாம் மன்னிச்சிருவார். இவனுக்கு இவனே சொல்லிப்பான், இவங்களுக்கு இவங்களே சொல்லிப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சத்தியத்தில் நிற்கும் பொழுது சில நேரங்களிலே நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது. சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அறை கட்டி கொண்டு ஓடத்தான் செய்யணும் முடிவு பரியந்தம். எலியா ஓடுறாரு, எலியாவுக்கு என்ன பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. நாளைக்கு இப்போ அவர் கரெக்டா சத்தியத்துல ஓடுறாரு, அறை கட்டிக்கிட்டு ஓடுறாரு. அடுத்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, 19ஆம் அதிகாரம் முடியும் போது தலையை வாங்குறேன்ட்டான். என்ன சொல்லிட்டாங்க? தலை நாளைக்கு இந்நேரம் உன் தலை என்ன செய்யப்படும்? வாங்கப்படும். அவ்வளவுதான். சத்தியத்துல நிற்கும் போது தலை வாங்குறேன்றான். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிதான் வரும் பிரச்சனை, போராட்டம் வரும். கரெக்டா ஒழுக்கமா வசனத்துல வாழும் பொழுது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனா ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, தலையை வாங்குனன்னு சொன்னவதான் செத்து போவாளே ஒழிய உன் தலை வாங்கப்படாது. கர்த்தர் உன் சத்தியத்தின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு நடுவுல சத்தியத்துல நிக்கணும், அதை தாண்டி தான் வரணும். ஒவ்வொரு ஊழியக்காரனும் அதை தாண்டி தான் வரான், ஒவ்வொரு விசுவாசியும் வரணும். எலியாவுக்கே தலை போகுதுன்னுச்சு, அதை விட வேற என்ன பெரிய பிரச்சனை இருக்குது? அப்ப ஓடும் பொழுது தலை போகிற நிலைமை வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும். ஆனால் சத்தியத்தை விட்டு விலகாத ஃபேமிலியாக இருக்கணும். அறை கட்டி கொண்டு ஓடணும். இஸ்ரேலுக்கு ஓடி முடிக்கிற வரைக்கும் ஓடத்தான் செய்யணும். உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கதான் செய்யும், சில போராட்டம் வரத்தான் செய்யும். அதனால சத்தியத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இன்னைக்கு சத்தியத்தை விட்டு போகிறவங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுல எப்படிங்க நிக்கிறது? பாவம், அதனால தான் அவரு அந்த மாதிரி காரியத்துல போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும், தாவீதுக்கு வராத பிரச்சனையா? தாவீதுக்கு சவுல் காலத்துல இருந்து வராத பிரச்சனையா? அவன் கடைசி வரைக்கும் சத்தியத்துல நிக்கலையா? யாருக்கு பிரச்சனை? இயேசுநாதருக்கு வராத பிரச்சனையா? பவுலுக்கு வராத பிரச்சனையா? பவுல் சொல்லிட்டு போனாரா, இனிமேல் எனக்கு ஊழியமே வேணாம்பா, இவ்வளவு அடி நான் ஏன் வாங்கணும்னு கேட்டாரா? முடிவு பரியந்தம் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நின்னாரு பாருங்க கடைசி வரைக்கும். அதான் சத்தியத்தில் நிற்பது, அரை கட்டி கொண்டு ஓடுவது. தயவு செய்து சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் சரி, சத்தியத்தை விட்டு மட்டும் விலகிறாருங்க. நானே வழியும் சத்தியமும். அவரோட அர்த்தம் என்னன்னா, நான் தான் வழி பரலோகத்துக்கு. நீங்க அந்த சத்தியத்துல நின்னீங்கன்னா ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கலான்னு அர்த்தம். அவர் வழியில் நீங்கள் சத்தியத்தில் நின்றால் ஜீவனுக்குள்ள போலாம், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கலான்னு அர்த்தம். அப்போ சத்தியத்தில் நிற்பதை நீங்க உறுதிப்படுத்தணும். என் அறை கட்டப்பட்டதாகத்தான் இருக்கும், அந்த அறை ஒரு நாளும் கட்டவிழ்க்கப்படாது, என் நிர்வாணம் காணப்படாது, முடிவு பரியந்தம் நான் ஓடி முடிப்பேன் அப்படிங்கிற தீர்மானத்துக்கு நீங்கள் நானும் வரணும். அல்லேலூயா.